தேவதை போல் ஒரு பெண்ணிங்கு வந்தது நன்றி. என்னங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இவ்வளவு லேட்டா வரீங்க? வெல்கம் டு தி ஷோ. ஓடிபி அதாவது ஒன் டைம் பார்ட்டி. ஆமா, இதோட Okay. பார்ட்டி பண்றோம். இதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இதோட முடிச்சுக்கிறோம். ஏன் இல்ல, இந்த ஷோல முடிச்சுக்கிறோம். இந்த ஷோவோட? ஆமா ஆமா, Okay. அவ்வளவுதான். சோ Okay. இந்த OTP ஷோல பாத்தீங்கன்னா வர்ற கெஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் கூட்டி போயிருக்கேன், நிறைய ட்ரெஸ் கடை கூட்டி போயிருக்கேன், நிறைய பீச் கூட்டி போயிருக்கேன், Okay. நிறைய பேருக்கு போயிருக்கேன். அந்தமான், அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் இதெல்லாம் கூட்டி போன ஆசைப்பட்டோம். எங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா தெரியுது, இதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு. சென்னைக்குள்ள இருந்தனால பக்கத்துல. ஆனா இது சென்னை கிடையாது. நீ என்ன சொல்ற? ஓகே. ஆனா சென்னை சென்னை கிடையாது. ஆனா சென்னையில இப்படி ஒரு பிளேஸா அப்படி இருக்கும். ஓகே. நீ ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாகமெல்லாம் போகல, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வலசரவாக்கத்துல இருக்கு. வலசரவாக்கத்துலயா? ஆமா, வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே கிடையாதுல. நம்ப முடியல. இப்ப வாங்க, நான் நம்ப மாட்டேன்றேன். நான் அங்கேயே உள்ள வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். நம்ப மாட்டீங்கல்ல? நம்ப மாட்டேன். இப்ப உள்ள வாங்க, வலது கால வச்சு வாங்க. நான்சி, இந்த மாதிரி கார்டனை பார்க்கும்போது உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? எருமே முருகேஷ். கமல், ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. என்னது? நம்ம வலசரவாக்கத்துல தான் இருக்கோமா இல்ல என் ஊர் ஊட்டில இருக்கோமா? ஊட்டியா? ஆமா, எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டா என்னடான் இருக்கு. ஊருக்கு போன மாதிரி இருக்கா? ஆமா. எஸ், ஊருக்கு ஏதா மட்டும் தான் மிஸ் ஆகுது, மத்தபடி வேற லெவல்ல இன்னொரு மிஸ் ஆகுது. ஆ, இந்த மாதிரி ஒரு அழகான ஹீரோயின் வரும்போது ஒரு பிஜிஎம் வந்து எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும்ல? இப்போ வரப்போது பாருங்க. நீ முன்னாடி பாருங்க. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். இதோ வந்துட்டேன். ஐ என்றால் அது அழகு என்றால் அது ஐகளின் ஐ அவள் தானா? ஹே ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளில் துகள் அவள் தானா? ஐயோ என்னது. ஐயோ போச்சே. உண்மையிலே இந்த பாட்டு பாடினா இந்த தோட்டத்துல இருக்க எல்லா ரோஜாக்களும் பாத்தீங்கன்னா பொறாமப்படும். உண்மையிலே சொல்றேன் நான்சி, நான் இன்டர்வியூ எடுத்த பொண்ணுங்களே ரொம்ப அழகான பொண்ணு நீங்க தான். பின்றாம்பா. சீரியஸா கூடிய சீக்கிரம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும், பெரிய படங்கள் பண்ணணும். கண்டிப்பா எனக்கும் டேட்ஸ் கொடுத்து என் கூட ஹீரோயினா பண்ணணும். சரி, கண்டிப்பா பண்றோம் கமல். நம்ம பண்றோம்ல? ஓகேவா? ஓகே, சூப்பர். அப்ப இங்க இருந்து பேசிக்கிட்டு பயங்கர போர் அடிக்குது. நம்ம உள்ள போயிடலாம் அப்படியே. கண்டிப்பா இந்த மினி ஊட்டியை சுத்தி பார்க்கலாம்னு பாக்குறேன். எஸ், சூப்பர். கம். எஸ் நான்சி, இப்போ நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பூமித்ரா அப்படிங்கிற வேர்ல்ட், அதாவது கார்டன் வேர்ல்ட்னு சொல்லுவாங்க. இது வலசரவாக்கத்துல இருக்குது. உங்களுக்கு இடமே பிடிச்சு போச்சா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸா செம்ம ஃபீலா இருக்குங்க. செம்ம ஃபீல் இருக்குல்ல? இப்போ எனக்கும் செம்ம ஃபீல் இருக்கு. ஓகே. நீங்க வந்து இனிமே ரோஸ், நான் ஜாக். ஜாக்கி. வெக்கப்படுறீங்களா? ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. சரி, எனிவே இந்த ரோஸ் பிச்சுக்கலாமா? ஐயோ, அடிக்க போறாங்க. இருங்க. Thank you. ஏன்னா நீங்க ரோஸ். இப்போ என்ன பண்றோம்? இத பார்த்து எப்படி தோணுது உங்களுக்கு? எனக்கு ஏதோ ரெட் கார்பெட் லுக் மாதிரி தெரியுது. அப்படியே தோணுதா? ஆமா, அப்படிதான் தோணுது. எனக்கு நீ ரோஸ் மாதிரி தோணுது. அப்ப நான் ஜாக்கா தானே இருக்கணும்? கண்டிப்பா. அப்படியே ரேம்ப் வாக் நடந்துடலாமா? போலாமே. ரேம்ப் வாக்கா கேட் வாக்கா? ரேம்ப் வாக். ரேம்ப் வாக். ஓகே. எஸ். எஸ் நான்சி, உண்மையிலே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பிளேஸ் இது. கண்டிப்பா. இந்த பிளேஸ்ல வந்து இன்னைக்கு நான்சி வந்து இங்க பார்க்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீ ஊட்டில பிறந்தனால ஊட்டி ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா, இல்ல எப்பயுமே நீங்க ஊட்டி ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? இந்த क्वेश्चन நீங்க கண்டிப்பா கேப்பீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே ரீசன் கிடையாது. இவரே ஏசில வந்த கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஃபேஸ், அவ்வளவுதான். போக அப்படியே கண்டிப்பா டேன் ஆயிருவேன். அவர் போறப்ப எங்க இந்த நான்சியை காணோமே அப்படின்னு நீங்களே தேடுவீங்க. உண்மையிலே இயற்கை அந்த கலர் தானே அது? இயற்கை, நோ மேக்கப் லுக். அப்படியா? சீரியஸா? அப்படி காட்டு கேமரா முன்னாடி. பசங்க எல்லாம் அப்படி டிவி ஆன் பண்ணி மொபைல் வச்சு வால்யூம் பிரைட்னஸ் வச்சு பார்ப்பாங்களே. எஸ், சூப்பர். நான்சி, இப்ப நான்சியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இருந்தாலும் நான்சினா யாரு நீங்க சொல்லுங்க பாப்போம். நான்சினா யாரு மீன்ஸ் லைக் பர்சனல் லைஃப்லயா இல்ல ப்ரொஃபஷனல் வேல? ப்ரொஃபஷனல் சொல்லுங்க. நம்ம பர்சனல் போலாம், அத போட்டுட்டே இருக்கு. ஓகே.
சினிமால நடிக்க வந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆக்சிடென்டலா வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க ஆக்சன் எந்த ஏரியா நடந்துச்சு? நெக்கு சிரிப்பே வரல. வேற 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 இந்த ஜோக் வேட் வேண்டாம், இந்த joke வேணாம்ப்பா. தூக்கி போட்டுருப்பா. ஆகாது ஹிட்டே கண்டிப்பா. ஆக தூக்கி போட்டுருப்பா. பழைய சொல்லுங்க. ஜோக் பழைய ஜோக் ஆமா. பழைய ஜோக் So, தங்கத்துல கோபப்படுறாப்ல. நான்சியை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்டலா வந்த ஆப்பர்ச்சுனிட்டி நடிக்கிறது. சோ சரி ஓகே ட்ரை பண்ணலாமா வேணான்ற நிறைய டவுட்ஸோட எல்லாருக்குமே இருக்கும்ல ஆமாமா. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம் லைஃப்ல அப்படிங்கிறப்ப சரி ஓகே அம்மா சொன்னாங்க எதையுமே ட்ரை பண்ணி பாரு செட் ஆகலாம் விட்டுரு ஜெயிக்கிறது தோக்குறது உன் கையில இருக்கு அப்படின்னு சொன்னதை வச்சு வந்ததுதான் இந்த நடிப்பு. ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆச்சு. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ அப்படியே ஜம்ப் ஆகி இப்போ இங்க இப்போ இங்க வரும்போது ஜம்ப் பண்ணி தான் வந்தீங்க. இப்படி வந்தீங்க. ஆமா அதாவது ஜாலியா வரதில்ல. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? அப்படி பண்ணா இருக்கணும்ல, வயசு ஆயிடுச்சு நமக்கு. வயசு எனக்கு நம்மள 2K kids. ஏய் நான் இல்ல யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நம்மள 2K kids. அவங்களே ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்க மாட்டாங்க தான். அப்ப ஆங்கர்னகளே ஏத்துக்க வச்சிராங்க. ஆமா. நம்மளே சொல்லிக்கிறது இல்லையா? ஆமா. எஸ். சோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னது? பேர் சொல்லலாமா? சொல்லலாம். யாழினி மோகினி சீரியல். அது பிரியன் பேய் நீங்களா? இல்லனா பேய் இல்ல. பேய் இல்ல. பேய் இப்போதான் பக்கத்துல அழகா இருக்கேன்னு பாட்டெல்லாம் பாடுறீங்க. இப்போ பேய் அழகிய பேயான்னு கேக்குறேன். அழகிய பேய். ஓகே பேய்னால அழகா தான இருக்கு எல்லா சீரியல்லயும். ஆமா ஆமா ஆமா. ஆமா. சோ அதுல வந்து சைத்ரா அவங்களோட ஃப்ரெண்ட் கேரக்டரா பண்ணேன். ஓ நீங்க தான் அந்த சுடுதண்ணி பத்த வைக்கும் போது அடுப்புல அந்த விரல் எல்லாம் கால்ல விட்டு அதெல்லாம் பண்ணல. சோ அதுல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு கண்டினியூ ஒரு 3 to 4 months அந்த கேரக்டர் போச்சு. நிறைய பேர் கேட்டாங்க நீ நடிக்க போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது ஒர்க் அவுட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஜி தமிழ்ல தெய்வம் தந்த பூவை சீரியல் பண்ணேன். சோ அதுதான் நமக்கு ரெகக்னைசிங் கிடைச்சிச்சு. சோ அதுல இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சீதாராமன், நெஞ்சத்துக்கு இல்லாதே, இப்போ சன்னுக்கு வந்தாச்சு. சன்ல அந்த ப்ராஜெக்ட் பத்தி சன்ல வந்து ஒரு சூப்பர் ஹீரோவோட நடிக்கிற பேரு கூட பாண்டி கமல். ப்ளீஸ் டார்லிங் ஒன் மோர் ப்ளீஸ் ரா. சூப்பர் ஹீரோவோட நடிக்கிற அவர் பேரு கூட பாண்டி கமல். நான்சி இந்த அழகுன்னு சொன்னதான் ஒரு क्वेश्चन ஞாபகத்துக்கு வருது. ஓகே நான்சியோட அழகு ரகசியம் என்ன? நான்சியோட அழகு ரகசியம் என்னன்னா எனக்கு இந்த கெமிக்கலான விஷயங்களை ஃபேஸ்ல போட்டது சுத்தமா பிடிக்காது. கொஞ்சம் ஆர்கானிக்கா யூஸ் பண்ற விஷயங்கள் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. அப்போ ஆர்கானிக்னா இப்ப நம்ம வந்திருக்கோம் ஆர்கானிக் பிளான்ட் இந்த மாதிரியா? லைக் இந்த மாதிரி விஷயங்கள் இயற்கையான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம்ல. லைக் பப்பாளி போடுறது, டொமேட்டோ ஃபேஸ் பேக் போடுறது, கடலை மாவு, அந்த மாதிரி ஆர்கானிக்கா பண்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வாய்க்குள்ள போட வேண்டியது எங்க முகத்துல போடுவீங்களா? ஃபேஸ்ல போட்டா சூப்பரா இருக்கும். அப்படியா? எங்க அம்மா எனக்கு அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி இயற்கை முறையில பண்ற விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கமல். முகத்துல போட்டு லைட்டா வலிஞ்சிச்சு நாக்கு வச்சா சாப்பிட்டுக்கலாம் பசிச்சா? அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் சாப்பிட கூடாது. சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அது என்ன இது பப்பாயா போடுறாங்க, தக்காளி போடுறாங்க, இந்த மாவு சுடுறாங்க, வெளிரி பிஞ்சல போடுறாங்க. ஏன் சிக்கன், மட்டன், இந்த குடல் கறி, ஆம கறி இதெல்லாம் மூஞ்சில வச்சு பண்ணோம்னா என்ன ஆகும்? அப்படி எல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் நல்லா இருக்காது, கேவலமா இருக்கும். இது மாதிரி இயற்கையான விஷயங்கள் கிடையாது. இப்போ நம்ம ஒரு டொமேட்டோ ஆகட்டும், ஒரு பப்பாயா ஆகட்டும், அதெல்லாமே இயற்கையா கிடைக்கிற விஷயங்கள். நம்ம என்ன பண்றோம் கெமிக்கலா மேக்கப். நம்மளோட இண்டஸ்ட்ரியில உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃபேஸ்ல யூஸ் பண்றோம். எப்பவுமே கெமிக்கலே இருக்கறனால என்னைக்காச்சும் நமக்கு பிரேக் கிடைக்கிற அன்னைக்கு இயற்கையான விஷயங்கள் ட்ரை பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். லைக் இந்த ஆர்கானிக் ஃபுட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள். சரி கமல் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது, எனக்கு ஒரு டீ கிடைக்குமா? அப்படி பார்க்க போனா அவங்க எவ்வளவு டீ குடிக்கிறீங்க? ஷோ டெய்லியும் பாத்துட்டு இருக்காங்க. அவங்கள ஜக்கு கணக்குல வச்சு டீ குடிக்கணும். அதுதான் அவங்க கூட இருக்கறனால தான் எனக்கு இப்போ அப்படி சொல்லல. டீ 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 கிடைக்குமா? ஓகே. இப்போ வந்து ஊட்டில இருந்து வந்தாலும் ஊட்டி மாதிரி கிளைமேட் இருந்தாலும் ஒரு சூடா ஒரு டீ சாப்பிடும்போது அது ஃபீலே தனிதான். ஆமா அதுவும் ஆர்கானிக் டீ. ஆர்கானிக் டீ ஆமாங்க அது கிடைக்கும். எங்க போறதுக்கு? அப்படியே 2 ஜம்ப் பண்ணி போனோம்னா அப்படியே வந்துரும் கடை. ஓகே அப்ப ஜம்ப் பண்ணலாமா? ஜம்ப் பண்ணலாமா? ஓகே இப்படி அப்படியா? அப்படிக்கா 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 இப்படிக்கா ஜம்ப் பண்ணி போலாம் வா. ஓகே 1 2 3 ஸ்டார்ட். நடிச்சு அங்க உட்காராத. அது அந்த ராசி சரல அது மேக்க நீ கிழக்க பக்கம் உட்கார்ந்தா ராசி. கிழக்கு எது மேக்கணும் எனக்கு என்ன தெரியும், உனக்கு தாமல தெரியும். ஏல சொன்னேன். சரி உட்கார் சொல்லலாம் பாஷை தானே. ஆமா சூப்பரா இருக்கு. ஏல நீங்க உட்காரல கிழக்க பக்கம். ஓகேல. ஃபர்ஸ்ட் கீர்த்தி சுரேஷ் மேடம் இருக்காங்கல்ல, அவங்க படத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் உட்கார்ந்தாங்க. அதனால தான் இந்த இடத்துல இந்த பிளேஸ்ல தான். அப்போ அவங்கள மாதிரி நானும் பெரிய ஆள் ஆயிருவேனா? கண்டிப்பா ஆயிருவேன். ஆனா அவன் கீர்த்தி சுரேஷ் உட்கார்ந்து இருக்கணும். நான் என்ன கீர்த்தி சுரேஷ் சொன்னேன் எனக்கு
இப்ப கல்யாணம் ஆச்சு அந்த மேடம் தானே? அந்த மேடம் கிடையாது, எங்க வீடு பக்கத்து வீட்டுல ஒரு ஆயா இருக்காங்க, அவங்க பேரு கீர்த்தி சுரேஷ். ஏன் உலகத்துல கீர்த்தி சுரேஷ் அவங்க மட்டும் தான் இருக்கணுமா? இருக்கு, அவங்க தானே ஃபேமஸ். ஓ அதனால சொல்றியா? அவங்க தான் ட்ரெண்டிங் இப்போ. எங்க ஊர்ல எங்க ஆயாவும் நல்ல பஜ்ஜி போடும், அதுவும் ஃபேமஸ் தான் தெருவுல. ஓகே அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுவோம். ஆமா, ஆனா 2 டீ குடிச்சிட்டா அப்படியே சாப்பிட்டுட்டே ஆரம்பிச்சிருவோம். இது என்ன டீ? அது வந்து இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, லெமன் டீ, லவங்கம் டீ, கருப்பு டீ, கருப்பட்டி டீ. நீ கேட்டல ஆர்கானிக். ஆர்கானிக் ஆர்கானிக் டீ தானே? ஆமா பிரதர். இங்க மோந்து பாரு. என்ன டீ இது? செம்பருத்தி டீ. ஸ்மெல் பண்ணுங்களே. வாவ், மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கறாங்களே ஐயா. சத்தியமா நான் இப்படி ஒரு செம்பருத்தி டீ ட்ரை பண்ணது இல்ல. ஸ்மெல்லே டிஃபரண்டா இருக்கு. யூசுவலா நான் குடிக்கிற இடத்துல ரெட் கலர்ல இருக்கும், இது ஒரு டிஃபரண்டா ஹனி கலர்ல இருக்குல. ரெட் கலர் குடிக்கிறதா ஒயினா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்ல. ட்ரை பண்ணலாமா? எஸ் எஸ் எஸ். சீஸ் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? கமல் சீரியஸா ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குல? அப்படி என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் இருக்குன்னு ஃபைன் பண்ண முடியல. உள்ள செம்பருத்தி பூலாம் போட்டு இவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்க வந்து சங்குப்பூ இருக்குல, அதுலயும் டீ போடுவாங்க. மை ஃபேவரட். அப்படியா? ரொம்ப பிடிக்கும். சொல்லி அத சொல்லிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் பரவாயில்லை, புதுசா ட்ரை பண்ணலாம். ஆமா, அப்படியே ஆர்கானிக் ஃபுட் எல்லாம் இங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாமே வெஜிடபிள்ஸோட இருக்கும். நம்ம இருக்க இடம் பாத்தீங்கன்னா வந்து பூமித்ரா பயோ கிரீன் வேர்ல்ட்னு சொல்லுவாங்க. வலசர பக்கத்துல நீ கூகுள் அடிச்சு பார்த்தாலே போதும். சரி, பயோமித்ரா பயோ கிரீன் வேர்ல்ட். ஓகே. சோ நீ ஃபேமிலியோட வரலாம் இங்க. கண்டிப்பா எனக்கு இந்த மாதிரி பிளேसेस இருக்குங்கிறதே சத்தியமா தெரியாது. கண்டிப்பா இனிமே நான் வருவேன். கிட்டத்தட்ட 5 லட்சம் செடி இங்க வச்சிருக்காங்கன்னா 5 லட்சம் செடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் செடி இதுவரை ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். செடி வளருங்க வளருங்க அப்படின்னா ஒரு அப்துல் கலாமோட பெரிய ஃபேன் அவரு. அவங்க இதோட ஓனர். ஆமா ஆமா, அவருடைய வார்த்தைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியஸ்லி எனக்கு உண்மையா ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இன்னைக்கு. பிகாஸ் எனக்கு என்னோட ஊர் ஞாபகம்லாம் வந்து போகுது. அப்படியே அந்த மழையில அந்த தண்ணியில சில்லு வந்தது, இந்த செடி ஃபிளார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. சூப்பர்ல, உண்மையிலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. ஆனா உங்க ஊர்ல அது எருமை மாடு காட்டு எருமைலாம் நிறைய இருக்கும்ல? இல்ல ஊட்டில கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, திடீர்னு நைட்டு 6-8 மணிக்கு மேல போனுச்சுன்னா திடீர்னு எருமை மாடுலாம் வரும். வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும். பட் சென்னையில இப்படி ஒரு ஃபீல் குடுக்குற பிளேஸா இது இருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா அருமையான ஒரு பிளேஸ். எஸ் எஸ். நம்ம டீ மட்டும் சாப்பிட்டு இருந்தேன்னா ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ ஃபீல் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் பசிக்குது. இங்க இது நல்லா ஃபேமஸ் நினைக்கிறேன். அண்ணா பணியாரம் இருக்கானே? ஆமாண்ணே, வெள்ளை பணியாரம் கிடைக்குமாண்ணே இவங்கள மாதிரியே? கொண்டு வாண்ணே. என்னண்ணே சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள வெள்ளை பணியாரம் வந்துருச்சு. பாப்போம், ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, இதுல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. இல்ல உங்க கலர் இருக்கே இதுல. ஏங்கட, அதாவது எண்ணெயில போட்டு தீஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க. அதான் எண்ணெயில போட்டு தீஞ்சதுக்கு அப்புறம் இப்படி அது எண்ணெயில போனதுக்கு முன்னாடி வெள்ளை பணியாரம் உங்கள மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே, சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். थैंक यू. எது எதுங்கிற மாதிரி பண்ணி என்ன நினைச்சு இந்த மாதிரி எங்கேயாச்சும் பார்ட்டி கொண்டாடி இருக்கியா? ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. நான் கூட பார்ட்டின்னு நினைக்கும் போது பார்ட்டியா என்ன மாதிரி பார்ட்டியா இருக்கும் அப்படி இப்படி நீங்க வேற ஒண்ணுமே சொல்லலையே என்கிட்ட. பட் ஆனா பார்ட்டி போயிருந்தா கூட இந்த ஒரு ஃபீல் கிடைச்சிருக்குமா தெரியல. அவ்வளவு சூப்பரா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு. உண்மையிலேயே ஒரு சம பிளேஸ் தான். டெஃபினட்டா நீங்க வரீங்களே, நான் வருவேன் இனிமே இங்க என் ஃபேமிலியோட. அடப்பா, என்ன விட்டு வரீங்களா? அப்ப நீங்களும் வாங்கன்ற. கண்டிப்பா. இந்த மாதிரி பிளேஸ் யாருக்கு மிஸ் பண்ண தோணும்? இல்ல பச்சை மிளகாய் எப்படி இருக்கு டேஸ்டாக? இந்த மாதிரி வீட்ல ஏதாச்சும் உங்க அம்மா யாராச்சும் ஒரு ஸ்பெஷலான சைட் டிஷ் என்ன பண்ணுவாங்க? எங்க மம்மி பண்றது எல்லாமே ஸ்பெஷலா தான் இருக்கும். எஸ்பெஷலி நான்வெஜ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. சூப்பர். ஆல்சோ இந்த மாதிரி இந்த பணியாரம், பால் பணியாரம் அதெல்லாம் எங்க அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. பால் பணியாரம் அது எப்படி பண்ணுவாங்க? இத எடுத்து பால்ல முக்கிடுவாங்க பணியாரத்தை? இல்ல கமல், அது வந்து குட்டி குட்டியா இருக்கும். தேங்காய் பால்ல வந்து அத குட்டி குட்டியா பணியாரம் மாதிரி பண்ணிட்டு தேங்காய் பால்ல அதை வந்து ஊற வைப்பாங்க. அது ஒரு மாதிரி நல்லா ஊறுச்சுன்னா அது ஒரு மாதிரி சஃப்பா இருக்கும். சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். வேற பால் பணியாரம், வேற பால் கொழுக்கட்டை பண்ணுவாங்களா? பால் கொழுக்கட்டை சூப்பரா பண்ணுவாங்க. எப்படி? வெல்லம், தேங்காய் அதெல்லாம் போட்டு இந்த மாவு அரைச்சி குட்டி குட்டி குட்டியா பவுல்களா போட்டு வேக வச்சு அதுல தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பரா பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது பால் கொழுக்கட்டை பண்ணும்போது மறந்தவங்க உங்க முகத்தை எடுத்து ஊட்டி இருக்காங்களா? பாரு பாந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன் நினைச்சேன். என்னடா இன்னும் ஒண்ணும் போடலையே, நல்லா போயிட்டு இருக்கே, நல்ல கண்டென்ட் பேசுறாரு அப்படின்னு. சீரியஸா நீங்க வந்து ஆக்சுவலா அந்த வெள்ளாவி வச்சு வெளுத்தாங்களான்னு சாங் இருக்குல்ல, ஆடுகிறது வெள்ளாவி வச்சு அவளை வெளுத்தாங்களா அப்படிதானே? அடி வெள்ளாவி வச்சு வெளுத்தாங்களா. அது மாதிரி பால் கொழுக்கட்டை மாதிரியும்
அழகா வெள்ளை பணியாரம் மாதிரியே இருக்கீங்க. வெள்ளை பணியாரம். உங்களை யாரும் சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு பட்ட பேர் ஏதாச்சும் வச்சு கூப்பிடுவாங்களா? காலேஜ்ல எல்லாம் மைதா மாவுன்னு கூப்பிடுவாங்க என்ன. மைதா மாவா? அது என்ன மைதா மாவு? கிரிஸ்டா தான் இருக்கும். பட் அதுல இன்னும் கொஞ்சம் கலரா இருப்பேன். அப்பெல்லாம் நம்ம வெயில சுத்துற வேலை இல்ல. ஓகே ஓகே. எங்க வீட்ல விட மாட்டாங்க. சோ அப்ப கொஞ்சம் ஃபேரா இருப்பேன். யூசுவலா ஊட்டி போனாலே எனக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் ஃபேர் ஆகுவேன். ஆக்சுவலா குளிர் போனா கருப்பா தானே ஆவாங்க? எனக்கு பிகாஸ் அங்க அது அடாப்ட் ஆகணும். சிலருக்கு அந்த ஸ்கின்க்கு செட் ஆகும், கருப்பாயிடுவாங்க. சிலருக்கு செட் ஆகலனா தான் பிரச்சனை. எனக்கு வந்து நல்லா அந்த கூலிங் பிளேஸ்ல நான் இருந்தா நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் ஃபேரா தெரிவேன். அப்போ வந்து எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மைதா மாவுன்னு கூடுவாங்க. மைதா மாவு அது பெசஞ்சி இந்த மைதா மாவு அடிப்பாங்க புரோட்டா அடிக்கிற மாதிரி. அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேரா இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல எல்லாம் காலேஜ்ல எல்லாம் கூடுவாங்க. சூப்பர். இந்த மைதா மாவு சொன்ன மாதிரி இப்ப ஏன் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க வேண்டியதானே? ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வெளியே இருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு சில்லான இருக்கிற பிளேசஸ்ல இருக்க ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஏசிலே இருக்கணும்ன்றத ரொம்ப விரும்புவேன். இன்னைக்கு வெயில்ல வரோமே நினைச்சிட்டே வந்தேன். பட் இங்க வந்ததும் எனக்கு அந்த ஃபீலே இல்ல சுத்தமா. ஊட்டின்றீங்களா? சீரியஸ்லி அந்த வாட்டர் டிஸ்லிங்லாம் வேற லெவல். சூப்பர். உண்மையிலே எனக்கு அந்த ஏதோ மிஸ்ட் எல்லாம் மேல வந்து படுவுல நம்ம ஊட்டி ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஃபேண்டாஸ்டிக். அப்படியே ஆர்கானிக்கா குடிச்சிட்டு. நான் பொதுவா யூடியூப் சேனல் வந்ததுக்கு அப்புறமா ஓடிபி பார்ட்டி ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்றது, வெஜ்ஜு சாப்பிட்றது, அட்லீஸ்ட் ஸ்நாக்ஸ் அது வாங்கி கொடுத்துருவாங்க. நல்லா வெயிட்டே போட்டேன் 3-4 கிலோ. சூப்பராக இருக்கும். இல்ல இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கு நான்சி? இப்போத்துக்கு கரண்ட்ல நம்ம ப்ராஜெக்ட் பூங்கொடி சன் டிவில அது மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஜீல வந்து நெஞ்சத்திக்கல் அதே பண்ணிட்டு இருந்தேன். அது இப்போதான் லாஸ்ட் மந்தோட முடிஞ்சது. இப்போத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பூங்கொடி மட்டும் தான். பூங்கொடி மட்டும் தான். என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? தெய்வம் தந்த பூவே பண்ணிருக்கேன் ஜீல. சூப்பர். அண்ட் சீதாராமன் எல்லாருக்குமே தெரியும். சீதாராமன் பண்ணிருக்கேன், நெஞ்சத்திக்கல் அதே பண்ணிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இது கலைஞர் டிவில பொன்னிராணி பண்ணிருக்கேன். ராதிகா மேம் சீரியல் பண்ணேன். இவ்வளவு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிருக்கீங்க. இத்தனை பேர் நடிக்கும் போது ஏதாச்சும் மறக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிச்சது மறக்கவே முடியாதுன்னா ராதிகா மேம் கூட பண்றது காம்பினேஷன்ல வாணிராணி பொன்னிராணி. சரி பொன்னிராணி. வாணிராணி அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லையா? அது ஒரு நர்வஸ் இருக்கும், ஆப்வியஸா நமக்கு இருக்கும் நம்மளோட சீனியரை பார்த்தோம்னா நம்ம. ஸோ அவங்க கூட வர காம்பினேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவேன் அப்படின்ற அவங்க சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். டக் டக்னு வருவாங்க, டைலாக் பார்ப்பாங்க, எடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு நர்வஸ் இருந்துட்டே இருக்கும். அவங்க கூட ஒர்க் பண்றதுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனா அவங்க கூட வந்து ஹக் பண்ற ஒரு சீன், கட்டி பிடிக்கிற சீன், கட்டி பிடிக்கிற மட்டும்தான், கட்டி முட்டை பிடிக்கிற மட்டும்தான். அப்போ வந்து அவங்க வந்து எனக்கு அத்தை அதுல. ஸோ அவங்கள போயிட்டு ஹக் பண்ற சீக்வன்ஸ் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கேன். அவங்கள வந்து எப்படி ஹக் பண்றது, சிங்கிள் டேக்ல பண்ணும் அந்த மாதிரி கான்சியஸாவே இருக்கேன். பட் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீ ஆன்ஸ் எனக்கு ஒர்க் பண்றதுக்கு. பிகாஸ் நான் வந்து அவங்கள போயிட்டு ஹக் பண்ண, லைட்டா ஹக் பண்ணப்ப நல்லா கட்டி பிடி, நல்லா பண்ணு, ஏன் ஃப்ரீயா பண்ணு, ஏன் நீ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சில்லா அந்த சீக்வென்ஸ் போச்சு. ரொம்ப நல்லாவும் வந்துச்சு அந்த சீன். ஸோ அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ற ஒரு ப்ரவுட் மூமெண்ட். இப்போ வந்து நீங்க என்ன ராதிகா மேடம் நடிச்சிருங்க, அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? இது வந்து இவங்க சொன்னதா இல்ல நீங்களே சொல்லுங்க? இல்ல இது வந்து நம்ம क्वेश्चंस கொடுத்தாங்க. இந்த மாதிரி क्वेश्चन எல்லாம் கேக்குறீங்க. இந்த மாதிரி क्वेश्चन கொடுக்க சொல்லி யாரு கேட்டானா கேக்குறேன், கூப்பிடுங்க. இந்த பசங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ராதிகா மேடம் எப்படி கட்டி பிடிச்சீங்கங்கறது எங்களுக்கு பார்க்க முடியல. நான் வேணா அந்த வீடியோ வச்சிருக்கேன், எல்லாருக்கும் காட்டுறேன். ஐயோ இப்படி போட்டாலும் பால் போல்ட் ஆகுது. சூப்பர், ஒரு அருமையான சொன்னீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு நிறைய படம் வாய்ப்புல வந்திருக்குமே. ஏன்னா இவ்வளவு அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க, செம்மையா இருக்கீங்க, பால் கொடுக்குற மாதிரி இருக்கீங்க, மைதா மாதிரி இருக்கீங்க, வெள்ளை மாதிரி இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்திருக்குமே? எனக்கு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே வந்துச்சு. பட் எல்லாருக்குமே வந்து கரெக்டான கைடன்ஸ் இருக்கு. அதுல சீரியல்ல போலாமா, மூவில போலாமா, அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்கேன். ஓகே ஃபைனலி இப்போ ஒரு 1.5 years பேக் வந்து எனக்கு ஒரு மூவி அப்ரோச் பண்ணாங்க. ஹீரோயினா, நான் ஹீரோயினா ஐயோ வேணாம், எனக்கு எதுனா ப்ரௌட் கேரக்டர் இருக்கிற மாதிரி இருந்தா கொடுங்க அந்த மாதிரி. பிகாஸ் என்ன நானே நம்ப மாட்டேன் ஹீரோயின்ற ஃபீல்க்கு. என்ன போங்க, என்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பக்கத்துல வச்சிட்டீங்கன்னா போதுமே. இல்ல கரெக்ட் தான், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் லவ்ங்கிறது ஆப்வியஸா இருக்கணும். பட் அதை வந்து ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ எனக்குள்ள நான் ஹீரோயின் ஃபீல் எப்பவுமே எனக்கு வந்ததில்லை, டு பி ஃப்ராங்க். பட் அதையும் மீறி எல்லாருமே எனக்கு சொல்லியிருக்காங்க நீ ட்ரை பண்ணி பாருன்னு. அப்படி வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் மூவி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லீடா வந்துச்சு. 2 மூவி பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். 2மே போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு, சீக்கிரமா ரிலீஸ் ஆகும். அதுல இப்போ ஒரு சாங் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபேண்டாஸ்டிக்.
இப்போ வந்து நீங்க ஹீரோயின் வந்து நீங்க கான்ஃபிடன்ட் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லப்பா அது ஒரு பெரிய சார்ஜ் அதை எடுத்து பண்ண முடியாது அப்படின்னு. உண்மையிலே சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச எல்லா ஆங்கிளையும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கான எல்லா விஷயமும் இருக்கு. பட் ஆடியன்ஸ் அதை எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல அதை பண்ணி காட்டுங்க பாப்போம். ஒரு ஸ்மைல் கொடுங்க. வாவ், நீங்க வந்து எனக்கு இத ட்ரோல் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது கமல். சீரியஸா என்ன அழகு தெரியுமா? வெக்கப்படுங்க. அது வராது கமல் எனக்கு. வராது. கோபப்படுங்க. ஒரு பயங்கரமா ஆக்ஷன் மூவி கொடுத்துறாங்க கோபப்படுற மாதிரி. ஆச்சரியம் மாதிரினா சூப்பர். இது மூணு போதும்பா. இது மூணு இல்லாம நிறைய பேர் ஹீரோயின் ஆயிடலாம். இதெல்லாம் இல்லாம நிறைய பேர் ஹீரோயினா சுத்திட்டு இருக்கும்போது நீங்க ஆக முடியாதா? அதுக்கு வந்து ஹீரோயின்ங்கற இடத்துல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு கமல். சோ அதுக்கெல்லாம் டிசர்வான தெரியல. டான்ஸ் ஆட தெரியும், அழகா இருக்கீங்க, பஞ்சுவாலிட்டி, டிசிப்ளின் இருக்கு. இதுக்கு மேல ஒரு ஹீரோயினுக்கு என்ன வேணும்ங்கறேன் நானு. பாக்க பத்தியா சிரிக்க போற பாருங்க, அந்த காதல் படம் சந்தியா மாதிரியே இருக்கீங்க. ஆமா, அது எல்லாரும் சொல்லிட்டாங்க. காதல் திருமணம் பெஸ்டா இல்ல அரேஞ்ச் மேரேஜ்? அப்படி நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நல்லா வாழ்றவங்களும் இருக்காங்க, லவ் மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டு போறவங்களும் இருக்காங்க. சோ லவ் மேரேஜ் தான் பெஸ்ட், அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்னு நான் சொல்ல மாட்டேன். டிபெண்ட்ஸ் ஆன் பார்ட்னர் தான். அவங்க நான் இப்ப சொன்னேன்ல ஆப்போசிட் சைடுங்கிறது ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம். அது ரெண்டும் கரெக்டா இருந்தா அந்த லவ் வந்து அந்த லைஃப் வந்து சூப்பரா போகும். சூப்பர்ப்பா, செம்ம. இந்த பேக் எது ரொம்ப நேரம் இங்கே நிக்குது. என்னது? மைக்கேல் கோஸ் அப்படின்னு ஒரு பிராண்டா அது? அப்படியா? இந்த படம் மாதிரி இந்த ஒரு படம் வந்துச்சு இப்ப ரீசெண்டா, துல்கர் சல்மான் நடிச்சாரு, லக்கி பாஸ்கர் அப்படின்னு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பிராண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். உண்மையிலே இங்கே பிராண்ட் படம் தான் என்ன பேக்னு கேட்பாங்க. இது ஒரு கோணி போய் வச்சிருந்தா என்னன்னு கேட்டிருக்க மாட்டேன். சாரி நினைச்சு இது பக்கத்துல இருக்கு, கீழே தூக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நீங்க ஏதோ கட்சி சேர்ந்த மாதிரி இருக்கு. எம்கே கட்சி அது? ஓ, அது ஒரு மைக்கேல் கோஸ். அது ஷார்ட் கட்டா போட்டுருக்காங்களா? ஓகே, இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஒண்ணும் இருக்காது. ஐயா சூப்பர். எப்போ எல்லா கேர்ள்ஸோட பேக்ல இருக்கறதா என் பேக்ல இருக்கும். சூப்பர். இது என்னப்பா? விஐபி பாஸ். இது என்னது? நம்ம சன் குடும்ப விருதுகள் போடாமே அப்ப வச்சது அது அப்படியே இருக்கு. விவிஐ பாஸ். விவிஐபி பாஸ். அனுமதி ஒருவர் மட்டும். நான் மட்டும் தான். நீங்க மட்டும் போனீங்களா? நான் மட்டும் தான் போனேன். சூப்பர்ப்பா. சன் குடும்ப அடுத்த வருஷம் உங்களுக்கு சன் அவார்டு கிடைக்குது, வாழ்த்துக்கள். அடுத்து இது என்னப்பா? தாலியா? சார்ஜர். சார்ஜரா? ஆக்சுவலி தாலி மாதிரி தான். பிகாஸ் இது சார்ஜரும் ஃபோன் இல்லாம என்னால இருக்க முடியாது. என்னடா கொடி மாதிரி இருக்கு? சார்ஜர் தானே அது? லூஸ் இல்லனே, மென்டல். இல்லங்க புடிங்க. அது வந்து சேஃப்டி கேபிள். இது போட்டா வந்து அந்த வயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படியே இது பிரேக் ஆகுதுல வயர் வந்து, அது பிரேக் ஆகாது. நெஞ்சில வைங்க. என்ன இது மாதிரி சொல்லுது? ஆமா, சேஃப்டிக்காக இது போட்டு வச்சிருக்கேன். இது கொஞ்சம் கியூட்டாவும் இருக்கும். இதுக்கு ஒரு கேசஸ் இருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த என்ன படம் 96 படத்துல அவங்க யாரு? த்ரிஷா நேம் என்ன வரும்? ராம், ஜானு. நீங்க வைங்க. இப்போதைக்கு நீங்க ஜானு, நான் ராம். ஓகே. என்ன சொல்றாங்க? இங்க வந்து ஜானு கிளம்ப போறான்னு சொல்லுது. ஜானு வந்து கிளம்ப போறான்னு சொல்லுது. யாருக்கு? என் கூடயா? கமலோட கூட தனியா? தனியாவா? அப்ப வேணாம், இந்த சார்ஜரை புடுங்க. ஆமா, இந்த சார்ஜரை புடுங்க. அடுத்து என்ன இருக்குன்னு பாப்போம். ஓ, இது என்னடா? இதெல்லாம் ஐப்ரோ பார்லர். ஐப்ரோ பார்லர். இது என்னடா? மஸ்காரா. மஸ்காரா. இதான் மஸ்காரா போட்டு மயக்கிறதா? நீங்க போட்டிருக்கீங்களா இன்னைக்கு? அப்ப நான் மயங்கல. அதுதான் சொன்னேனே, அதுக்கு பிடிக்கணும். அது பார்த்தது பிடிச்சா மேபி அட்ராக்டா இருந்தா மயங்கிடுவாங்களோ என்னவோ. மயங்கிடுவாங்களோ என்னவோ. எதுனா சாங்காக எழுதுறதுதான் கமல். அவ்வளவுதான்ல. இது என்னடா? லிப்ஸ்டிக். இது வந்து blush. எங்க பண்ணுங்க பாப்போம். அந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிக்குது. சூப்பரா இருப்பீங்க. இது வந்து எப்படி இங்க போடுங்க பாப்போம். போடு காட்டணுமா? இது ஜஸ்ட் டின்ஸ் மாதிரி. கேமரா வைக்கணும். அங்க கண்ணாடி கேமரா பத்தி நீங்க பண்ணுங்க. ஓகே, நான் இங்க ஜஸ்ட் எனக்கு தெரியுதுல. ஆமாமா. இங்க வந்து ஜஸ்ட் 2 டாட்டட் வச்சிட்டு. இது உதட்டல போறது இல்லையா? ஓ, ஜஸ்ட் blend. ஓகே. blend பண்ணிட்டா நேச்சுரலா பிக்கா இருக்கா? ஏதோ கண்ணத்துல ஓங்கி யாரோ அரைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியே இருக்காது. அது வந்து கரெக்ட்டா blend பண்ணா கரெக்ட்டா இருக்கும். அடடா. ஓ, அவ்வளவுதான். ஓ, இத பிங்க் கலர்ல இருக்கு. இது வித்தவுட் மேக்கப்ல போறப்ப யூஸ் டு டு. அது லிப்ஸ்டிக் கிடையாது. ஓ, நான் இது வந்து இத போட்டுறோம். லிப்ஸ்டிக் டிண்ட் தான். ஓகே ஓகே. இது ஓ, இது மவுத் ஃப்ரெஷனர். இது என்னது? எதுக்காச்சும் ஆட்டோக்கு எதுக்காச்சும் சில்லறை ஆகும்ல, அதுக்கு. இப்படி இது எங்க பார்த்த மாதிரி இருக்கா? இல்ல சாமி, இப்போ உங்களுக்கு தான் போட போறாங்கன்னு நினைக்கிறேன் சில்லறை. ஐயா, லாஸ்டா கேக்குறேன். இன்னைக்கு இந்த ட்ரீட்,
இந்த ஓடிபி ஷோ எப்படி இருந்தது? ஆக்சுவலி நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நியூ ஃபீல், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. டு பி ஃப்ராங்க் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலி ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் பார்ட்டிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அதெல்லாம் பிரேக் பண்ற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான பார்ட்டின்னு சொல்லலாம். இது செம்மல என்ஜாய்ல. Thank you so much. Thank you. எஸ், இன்னைக்கு வி ப்ளே யூடியூப் சேனல்ல ஸ்பெஷல் கெஸ்ட் நான்சி வந்தாங்க. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம வி ப்ளே யூடியூப் சேனல்ல நம்ம ஓடிபி ஒன் டைம் பார்ட்டி ஷோல ஒரு சூப்பரான கெஸ்ட் வரப்போறாங்க. அவங்க யாரு அப்படிங்கிறத அப்படியே எதிர்பார்ப்போட தொடர்ந்து நம்ம வி ப்ளே யூடியூப் சேனல்ல வர எல்லா ஷோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கப்பா. நான் இதோட கிளம்புறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடை பெறுவர் உங்கள் பாண்டி கமல். நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.